கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. கிரெடிட் கார்டு வாங்கினாலே கிரெடிட் கார்டு வலையில போய் விழுந்து பெரிய கடனாளி ஆயிருவீங்க அப்படிங்கிறத எல்லா இடத்துலயும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி கடன் சிக்கல்ல போய் மாற்றுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டை சரியா பயன்படுத்த தெரியாதவங்க, ஒரு அவசர ஆத்திரம்னா எல்லாத்துக்கும் கிரெடிட் கார்டை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க, அப்படி யூஸ் பண்ண பணத்தை ஆன் டைம்ல பே பண்ண முடியாதவங்க தான் இப்படி ஒரு பெரிய கடன் சிக்கல்ல போய் மாட்டிக்கிறீங்க. ஆனா சிறந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி அதை சரியான இடத்துல பயன்படுத்தி சரியான டைம்ல ஆன் டைம்ல ரீபேமெண்ட் பண்ணி கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, ரிவார்ட்ஸ் மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறதுன்னு அட்வான்டேஜஸும் இருக்கு. எந்த அளவுக்கு யூபிஐ நம்ம எல்லாத்தோட பேமெண்ட்டையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் உருவாக்கியிருக்கோ, அதே மாதிரி கிரெடிட் கார்டு பயன்படுத்தி இப்படி ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஈஸியான ஒரு ஃபீச்சர் கொண்ட கார்டு தான் ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிறந்த முறையில் கிரெடிட் கார்டை பயன்படுத்துறது எப்படி, சிறந்த கிரெடிட் கார்டு எது, ரூபே கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, நான் சொல்கிற இந்த கார்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ரிவார்ட்ஸையும் பெனிஃபிட்ஸையும் கொடுக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்கள் வேகலா. கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன? இந்த நாள் வரைக்கும் கிரெடிட் கார்டே பயன்படுத்தாதவங்க அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு அப்படின்னா உங்க பேங்க், எந்த ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கோட கிரெடிட் கார்டு, அதாவது ஒரு கடன், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள கிரெடிட் கார்டை வந்து உங்களுக்கு அந்த பேங்க் கொடுக்குறாங்க, இல்லை நீங்களே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கார்டை நீங்க வேணுன்றப்போ பயன்படுத்திக்கிட்டு ஆன் டைம், கிட்டத்தட்ட 45 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ள அந்த நீங்க எடுத்த காசு ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பணத்துக்கு நீங்க வந்து பெரிய கடனை வந்து வச்சுக்கல அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், 1,00,000க்கு 1,00,000 அதுல இருந்தா கடன் இல்லை, ஒருவேளை அதுல இருந்து பணத்தை எடுத்துட்டு நீங்க கட்டாம விட்டீங்கன்னா தான் கட்டாத பணத்துக்கு வட்டியும் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு தான் இந்த ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய ஒரு கடன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் கிரெடிட் கார்டு. ஸோ இதை சிறந்த முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு கடன் வலையில் மாட்ட மாட்டீங்க. ஆனால் இதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்து வீட்டு சாமானை வாங்குறதுலேருந்து வீட்டு வாடகை கட்டுறதுலேருந்து எல்லாத்தையுமே இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய சிக்கலை போய் மாட்டிக்குவீங்க. ஏன்னா இது கொஞ்சமாக அப்படியே நிதானமாக ஸ்டார்ட் ஆகும், அப்படி லட்சக்கணக்கில் உருவாயிரும் கடன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன? இப்போ சாதாரணமாகவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒன்று விசா, மாஸ்டர் கார்டு அப்படின்னு இருக்கும். இந்தியாவுக்கு வெளியில் நம்ம வந்து சில பல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும், இந்தியாவுக்குள்ளே நம்ம வந்து ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான கார்டு தான் வந்து இந்த விசா, மாஸ்டர் கார்டு அதெல்லாமே. இப்போ நம்ம இந்த 2 கார்டுலையும் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது கஷ்டம். ஆனால் இப்போ எப்படி நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா QR கோட் இருக்குது. அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் ஃபோனில், யூபிஐ பின்னு போடுறோம், நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் போகுது. ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னா நீங்கள் அந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய பணத்தை ஸ்கேன் பண்ணி, சும்மா உங்கள் ஃபோனில் ஏதாவது ஜிபேலையோ ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆப்பில் ஸ்கேன் பண்ணி அந்த பேங்க்லேருந்து போகக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், எந்த பேங்க்னு சூஸ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் கார்டை சூஸ் பண்ணி அந்த கார்டு மூலமாக நீங்கள் பின்னு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரூபே கிரெடிட் கார்டு. திஸ் வாஸ் லான்ச்ட் பை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NPCI. நம்ம நாட்டுக்குள்ளேயே, இந்தியாவுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு வசதியை, எல்லா விதமான வெளிநாட்டில் அனுபவிக்கக்கூடிய வசதி இந்தியாவுக்குள்ள நம்ம இதாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னு லான்ச் பண்ணது தான் ரூபே கிரெடிட் கார்டு. ஆனால் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் டக்குன்னு ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரியான ஒரு வசதி இருக்குன்னு சொல்லி போட்டு அங்கங்கே நிறைய செலவு பண்ணக்கூடாது. அதை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஆன் டைம் ரீபே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ், பெனிஃபிட்ஸ் அதெல்லாமே கிடைக்கும். இந்த இடத்துல சிறந்த ரூபே கிரெடிட் கார்டை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலது நல்ல ரிவார்டு கொடுக்கும், சிலது நல்ல கேஷ்பேக் கொடுக்கும், சிலது நல்ல ஃபீச்சர்ஸையும், நல்ல இது என்ன சொல்கிறது, இந்த லான்ச் ஃபெசிலிட்டி அது இதுன்னு நிறைய ஃபீச்சர்ஸ் அடங்கி இருக்கிற எல்லா கிரெடிட் கார்டுமே இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம அப்பேற்பட்ட நல்ல ஃபீச்சர்ஸ் அடங்கிய ஒரு கிரெடிட் கார்டை பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் கிவி கிரெடிட் கார்டு. நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல இந்த கிரெடிட் கார்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. யூபிஐ பேமெண்ட்ஸுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு தான் கிவி. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. உங்களோட யூபிஐ ஸ்பெண்ட்ஸ்ல உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக்கும் கிடைக்குது. இப்போ இந்த கார்டு வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வேற இருக்கு. இதுல இன்னும் பல ஃபீச்சர்ஸ், என்ன மாதிரியான ரிவார்ட்ஸ், கேஷ்பேக்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கிவி ஆப்பை டெவலப் பண்ண
பண்ணது வந்து கோ கிவி டெக் பிரைவேட் லிமிடெட் தான். இதுல முக்கியமான 3 ஃபீச்சர் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, நோ ஆனுவல் ஃபீ, எந்த விதமான வருஷத்துக்கு எவ்வளவு கட்டணுன்றது கிடையாது. நோ ஜாயினிங் ஃபீ, ஜாயின் பண்றப்ப எவ்வளவு கட்டி ஜாயின் பண்ணுங்கிறது கிடையாது. நோ ஸ்பெண்ட் பேஸ்ட் கிரைட்டீரியா, இப்ப சில கார்டுல எல்லாம் வந்து இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஃபீச்சர் கிடைக்கும், இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஸ்பெண்ட் பேஸ்ட் கிரைட்டீரியா இதுல கிடையாது. எந்த கண்டிஷனும் இல்லாம லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான் இது. இதோட ரிவார்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்றேன், தெளிவா கேளுங்க. ஒரு தடவையும் நீங்க வந்து ரிவார்டை ஏர்ன் பண்றப்போ கிவிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம்ல வந்து பாயிண்ட்ஸை வந்து நீங்க ஏர்ன் பண்றீங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்க கேஷுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்க டைரக்டா உங்க யூபிஐ லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் எது இருக்கோ அதுக்கு நீங்க பணமாவே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தான் பாருங்க. நிறைய இடத்துல இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட்ஸா கிடைக்கும், டிஸ்கவுண்டா கிடைக்கும். இங்க உங்களுக்கு கேஷாவே கிடைக்குது. ஒரு ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கும் யூ earn கிவிஸ். ரிவார்ட்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 50, 50 ரூபா 50 ரூபாய் தான் நீங்க வந்து earn பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 1 ரூபா ஸ்பெண்ட் பண்றீங்க, எந்த ஒரு ரிவார்டும் கால்குலேட் ஆகல. 100 ரூபா ஸ்பெண்ட் பண்றீங்க, கிவி ரிவார்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே 105 ரூபா ஸ்பெண்ட் பண்றீங்க, ஸ்டில் கவுண்டட் as 100. ஸோ அப்போ ஒரு கிவிக்கும் உங்களுக்கு 0.25, அதாவது 25 பைசா வந்து கிரெடிட் ஆகுதுன்னா பாருங்க. இப்போ இந்த ரிவார்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு 0.5% வரைக்கும் ரிவார்ட் ரேட் கிடைக்குது. ஸ்கேன் பண்ணி பே பண்றவங்களுக்கு லார்ஜ் மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து 2% ரிவார்ட் ரேட் கிடைக்குது. சரி, இந்த 5% கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருந்தியே, அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிவியோட நியான் மெம்பர்ஷிப்ல தான் அந்த ஒரு ஃபீச்சர் இங்கே கிடைக்குது. இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்ல உங்களுக்கு வந்து 5% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்குது. மெம்பர்ஷிப் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 999 ரூபா per annum. ஆனா யாரெல்லாம் டிசம்பர் 31, 2024 அதை அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ இந்த 5% கேஷ்பேக் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு பேஸ் ரிவார்ட், இன்னொன்னு மைல்ஸ்டோன் ரிவார்ட். பேஸ் ரிவார்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல 0.5%, யூபிஐ கலெக்டர் இன்டென்ட்க்கு வந்து உங்களுக்கு 0.5%, ஆஃப்லைன் ஸ்கேன் பண்ணி பே பண்றதுக்கு உங்களுக்கு 2% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்குது. 2% வரைக்கும் ரிவார்டு. இப்போ மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவா கேளுங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க 50,000 வரைக்கும் நீங்க இதுல ஸ்பெண்ட் பண்ணீங்க இந்த கார்டை வச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ரிவார்ட் பிகம்ஸ் 3%, 3% ரிவார்ட் ஆகுது. அதுவே 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4% வரைக்கும் ரிவார்ட் ஆகுது. 1.5 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா 5% கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். 3% வரைக்கும் கேஷ்பேக், 4% வரைக்கும் கேஷ்பேக், 5% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்குது. இங்க வரக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இதுதான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா நாங்க இந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மல்லிகை சாமான் வாங்கணும், இல்ல வீட்டு வாடகை கட்டணும், மாசமான அந்த ஒரு தேதி முன்னாடியே சம்பளத்துக்கு முன்னாடி இந்த தேதி வந்துருது அப்படிங்கிறப்போ இந்த கார்டு மூலியமா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றது இந்த கார்டு மூலியமா இந்த ரிவார்டெல்லாம் நான் earn பண்றதுக்கு அப்படின்னு பாக்குறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 லட்சம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு 12,000 ரூபாய் செலவு பண்ணணும். காய்கறி வாங்குறது, வாடகை கட்டுறது, உங்க சம்பளத்துக்கு முன்னாடி இதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ரீபேமெண்ட் பண்ணிருங்க. பட் ஆனால் ஸ்பெண்ட் பண்ணது கணக்குல இருக்கும், அதுக்கு தான் உங்களுக்கு கேஷ்பேக்கும் கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு 12,000 நீங்க இதுல இருந்து செலவு பண்ணி திருப்பி ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் நீங்க தாராளமா இது வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி கணக்கு வந்துடும். என்னதான் இந்த கார்டுல இவ்வளவு கன்வீனியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கு. யாரெல்லாம் இந்த கார்டை வாங்குறதுக்கு எலிஜிபிளான ஆள் அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். உங்களோட வயசு வந்து 21 இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். சிபில் ஸ்கோர் கண்டிப்பா நல்லா இருக்கணும். 770க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். இவங்க மோஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து salaried இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான் கொடுக்கறாங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கணும். இப்போ ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். மேக்ஸிமம் ரிவார்டு, ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் ரிவார்டு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1% ஆஃப் யுவர் கிரெடிட் லிமிட். உங்க கிரெடிட் லிமிட்ல 1% தான் மேக்ஸிமம் ரிவார்டா இருக்க போகுது. அண்ட் மினிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 கிவிஸ் வரைக்கும் உங்களால இது பண்ண முடியும். அண்ட் ரிவார்ட்ஸ் ஆர் கிரெடிட்டட் ஆஃப்டர் 30 days. உங்களுக்கு வந்து இந்த ரிவார்டு வந்து எப்போ டக்குன்னு வந்துடாது, 30 நாள் கழிச்சு தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் சில டிரான்சாக்ஷனுக்கு ரிவார்டும் கிடைக்காது. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த கிவியோட நியான் மெம்பர்ஷிப் சொன்னேன் இல்லையா, அந்த மெம்பர்ஷிப் கார்டில் உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்குதுன்னு. அதில் நான் சில பல லிமிடேஷன் சொல்லியிருந்தேன்ல. இப்போ இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை தாண்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3%, 4%, 5% கேஷ்பேக்கை நீங்கள் அடையிறதுக்கு இங்கே 50,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். 3% கேஷ்பேக்கு 50,000 வரைக்கும் அப்படின்னா 50,000க்குள்ளே இருந்ததுன்னா அது கிடைக்காது. 50,000க்கு மேலே 1 லட்சத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா தான் அந்த ஒரு ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி டிப் என்னன்னா, தயவு செஞ்சு நீங்கள் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த ஒரு கார்டு மூலிமா நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி செலவழிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கார்டை யூஸ் பண்ணாதீங்க. வேற ஒரு கார்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா இது ஒரு
ஒரு ஃப்ரீ அட்வைஸ், பிகாஸ் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு செலவில் நீங்கள் சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு உங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஸோ இதுதான் கிவி கிரெடிட் கார்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்போட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தோம், ரிவார்ட்ஸ், கேஷ்பேக்ஸ் அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அண்ட் இப்போது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்த மாதிரியான ஒரு செலவு உங்களுக்கு இருக்குது, எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டை இந்த ஒரு கார்டு மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும், எப்படி புத்திசாலித்தனமாக கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இந்த ஒரு கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.